சார் அது சொல்ல முடியாது, எனக்கே கூசுது சார். அப்ப விட்டுருங்க, அவ்வளவு கூசுற விஷயத்தை ஏன் பேசுறீங்க? அந்த பட்டையா நாமமான்ட்டு கேட்பாராம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சத்தியமா தெரியாது. வாயில வச்ச கூட கடிக்க தெரியாது. மாட்டேன். எந்த அறிவு வரல வாயில வைக்கிறீங்க? உங்க புத்தி எங்க போச்சு என் வாயில வரல வைக்கணும்னு? சார் நான் கேட்கறது கேட்கிற கேள்வி அது. இது இந்த வயசுல கேட்கறீங்க, ஆபாசமா இல்ல? எது வாயில வரல வைப்பேங்கிறீங்களா? ஆபாசமா இல்ல? சனாதனவாதி பேசுற பேச்சா? நான் சனாதனவாதி. உங்க மேல கேஸ் போடக்கூடாது? ஒரு ஆம்பளை கிட்ட வந்து வாயில வரல வைப்பேன்னு கேட்டீங்கன்னு உங்க மேல என் கேஸ் போட? விரல தானே சார் சொன்னேன். உங்களுக்கு அந்த மூடு இருக்கிறதால அந்த கேள்வி. நான் அந்த மூட்லயே இல்லை, நான் வந்து அரசியல் பத்தி பேச போறீங்கன்னு நினைச்சேன். அந்த மூட்ல வந்தது பொம்பளை விஷயத்திலேயே அந்த வெறி பிடிச்ச மூட்ல வந்திருக்கீங்க. காரணம் காலமெல்லாம் கன்னியாவே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆள் இல்லாமல் கிடைக்காம உட்காந்துருக்கீங்க, அந்த மூட்லயே இருக்கிறீங்க. நீங்கள் எங்கேயா போங்க, உங்க வக்கரத்தை தீர்த்துங்க, இப்படி அலையாதீங்க. அந்த வெறியில அலையிறீங்க. வர்ற ஆம்பளையெல்லாம் பார்த்து உனக்கு மூடு வந்துருச்சா, உனக்கு மூடு வந்துருச்சான்னு கேட்டு கேட்கல சார். அலையிறீங்க. அது தப்பு சார். நான் வந்து உத்தம புத்தரனா வாழ்கிறேன், கற்பு கரசனா வாழ்கிறேன். இல்ல பெரியார் மாதிரி வாழல, கிடைக்கல. கருணாநிதி மாதிரி வாழல, கிடைக்கல. நாடாளுமன்ற கட்டடத்தை இருக்கும்போது திரௌபதி முர்முன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. பக்கமே வரக்கூடாது, தெரு பக்கமே வரக்கூடாது, தீட்டு பட்டுரும். பெரியார் 70 வயசுல 30 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சார். கல்யாணம் பண்ணிட்டார், வச்சுக்கல. கருணாநிதிக்கு சம்சாரம், மனைவி, துணைவி, இது தேவையா? எல்லாரும் சம்சாரம், மனைவி, துணைவி. யாரும் வப்பாட்டிங்க இல்ல. நான் ராதா யாருங்க? ராதா கிருஷ்ணன் சொல்றீங்க, அந்த ராதா யாரு? யாரு அந்த ராதா? யாரு ராதா கிருஷ்ணன் பேர் வச்சுட்டு சுத்துறீங்களா? அந்த ராதா யார்? பொண்டாட்டியா? கிருஷ்ணனுக்கு பொண்டாட்டியா? உங்களுக்கு செக்ஸாலிஸ்ட் காந்தி பண்ணது என்ன? கல்யாணமே 2 சின்ன கன்னி பெண்களை வந்து தோல்ல கை போட்டு சுத்துறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த போக்கு சொல்ல போடுங்க அவரை? சரி சார், அதே போக்கு சொல்ல போடுங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். சார், இந்த பெரியாரை பின்பற்றவங்க நம்ம பொன்முடி, திரு பொன்முடி அவர்கள் இவ்வளவு பச்சையா பேசலாமா சார்? என்ன பேசினாரு? என்ன பேசினாரு? ஒரு லேடிஸ் இப்படி பேசலாமா சார்? என்ன சொன்னாரு சொல்லுங்க. இது அது விமர்சனத்தை சொல்லிவிட்டு அப்புறம் இதை சொல்றீங்க. சார் அது சொல்ல முடியாது சார். குற்றவாளின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து குற்றத்தை சொல்றீங்க. சார் அது சொல்ல முடியாது, எனக்கே கூசுது சார். அப்ப விட்டுருங்க, அவ்வளவு கூசுற விஷயத்தை ஏன் பேசுறீங்க? அந்த பகுத்தறிவாதிக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாது. பகுத்தறிவாதியா இருக்கட்டும். நீங்க பகுத்தறிவாதி தானே? பகுத்தறிவாதி தான். ஆமா. இப்படி பேசலாமா? என்ன பேசினார்னு சொல்லுங்கன்னா அது கூசுது என்ன அர்த்தம் புரியல எனக்கு. நான் பட்டையா நாமமான்ட்டு கேட்பாராம். சரி கேட்டாங்க, அதுல என்னாச்சு? அதுக்கு என்ன? அது சொன்னா அதுவே கூசுதா உங்களுக்கு? பட்டையா நாமமான்றதே கூசுதா உங்களுக்கு? அது யாருகிட்ட போயிட்டு? எனக்கு ஆட்சேபம் இல்லை. அது யாருகிட்ட போயிட்டு? அது யாருகிட்ட போயிட்டு? யாருகிட்ட போயிட்டு? அது மாதிரி என்ன சொன்னாரு சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சத்தியமா தெரியாது. வாயில வச்ச கூட கடிக்க தெரியாது. மாட்டேன். அவ்வளவு சின்ன குழந்தையா இருந்தா கடிப்பேன், இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. அப்படியா? ஆமா, அதனால கடிக்க மாட்டேன் சார். அறிவு இல்லை எனக்கு. யாருக்கு? எனக்கு. எந்த அறிவு? வரல வாயில வைக்கிறீங்க? உங்க புத்தி எங்க போச்சு என் வாயில வரல வைக்கணும்னு? சார் நான் கேட்கிற கேள்வி அது. இது இந்த வயசுல கேட்கறீங்க, ஆபாசமா இல்ல? எது வாயில வரல வைப்பேங்கிறீங்களா? ஆபாசமா இல்ல? சனாதனவாதி தானே? இப்படித்தான் பேசுவீங்களா ஒருத்தர்கிட்ட? இல்ல வாயில வரல வைப்பேன்னு. அது கடிக்க தெரியாது. ஒரு கேவலமா இல்ல உங்களுக்கு? ஒரு ஆம்பளை கிட்ட வந்து வாயில வரல வைப்பேன்னு கேட்கறீங்களா? கேவலமா இல்ல? சனாதனவாதி பேசுற பேச்சா? நான் சனாதனவாதி. மேல கேஸ் போடக்கூடாது. ஒரு ஆம்பளை கிட்ட வந்து வாயில வரல வைப்பேன்னு கேட்டீங்கன்னு உங்க மேல என் கேஸ் போட? வரல தானே சார் சொன்னேன். அது எதா நீங்க என்ன மீனிங் பண்ணீங்க? அது எனக்கு வேற மாதிரி பட்டுச்சு. அப்படியா? ஆமா. இந்த பெரியார்வாதிகளுக்கு இந்த இதே அதுலயே அதேதான் இப்ப நீங்க சொன்னதுக்கு அதுதான் மீனிங். சனாதனவாதி அப்படித்தான் இருப்பாங்கன்னு தான் பெரியார் இருக்கு. இல்ல எப்ப பார்த்தாலும் அந்த லேடிஸ் இதுலயே இருக்கிறீங்க. எவ்வளவோ விஷயம் இருக்குது. உங்க கண்ணத்துல அரைஞ்சா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரிலாம் கேட்டுக்கணும். அது ஏசு மறு கண்ணத்தை காட்ட சொன்னார் சார். புத்தி எங்க போச்சு? மறு கண்ணத்தை வாயில விரல வைக்கிட்டா உங்க புத்தி அதுலயே இருக்குது. ஏதோ வாயில ஏதாவது வைக்கணுங்க. அதுதான் சனாதன புத்தி. அதான் வாயில தானே சொன்னார். அதுதான் சனாதன புத்தி. ஆமா. வாய்க்குள்ள என்ன சொன்னாரு? வாய்க்குள்ள சோற ஊட்டலன்னு சொல்லலாம்ல? சோற ஊட்டலன்னு சொல்லலாம். அப்படி கிடையாது சார். உங்க புத்தி சனாதன புத்தி, கெட்ட புத்தி, கேவலமான புத்தி, அசிங்கமான புத்தி, ஆபாசமான புத்தி, அருவருக்கத்தக்க புத்தி, சனாதன புத்தி. அதனாலதான் இந்த மாதிரி வாயில வேறலாம் வைக்கலாமான்னு ஒரு ஆம்பளை பார்த்து கேட்கிற கேள்வி அது. ஆபாசமா இல்ல? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல?
எது இதுவா நீங்க பேசுறது? இதுவா? ஆமா, இது கேவலம். பொன்முடி விட இது கேவலம். ஆமா, பெரியார் விட இது கேவலம். பொன்முடி என்ன சொன்னார்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அது கேவலமா இது கேவலமா சொல்றேன். இது கேவலம். என்னை பொறுத்தவரையில் உங்களை நான் குற்றவாளிக்குள்ள நிறுத்த வைப்பேன். என்னையா ஆம்பளை குட்டை வாயில விரல வைப்பேன்னு சொன்னார். சரி, இதுவே இப்படின்னா பொன்முடிய சொல்லுங்க, அது என்ன சொல்லுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் அமைச்சர் பதவியில இருக்க வச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாருங்கிறத சொல்லுங்க. நீங்க வாயில வைக்கிறேன்னு சொன்னதை நான் சொல்லி குற்றம் சாட்டுறேன். பொன்முடி என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பதில் பேசுங்க. தசை தொழிலாளி கிட்ட போனா இப்படி தசை தொழிலாளி சரி, அவர் சொன்ன வார்த்தை என்னால சொல்ல முடியாது. பெண்களை இழிவுபடுத்த முடியாது. இந்த பெரியாரிஸ்டுங்க பெண்களை இவ்வளவு இழிவுபடுத்திருக்குது. நியாயமா, தர்மமா? தர்மமே. பெண்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க? போதை பொருளா நினைக்கிறீங்களா? இல்லையே. ஏன்னா ராமர் கோயில் திறக்கும் போது, நாடாளுமன்ற கட்டடம் திறக்கும் போது திரௌபதி முர்முன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. பக்கமே வரக்கூடாது, தெரு பக்கமே வரக்கூடாது சார். நீங்க எது உள்ள ஜனாதிபதி தெரு பக்கமே வரக்கூடாது, தீட்டு பட்டுரும். ஒரு பாப்பாத்தியா இருந்தாங்க நிர்மலா சீதாராமன், அந்த ராமர் கோயில் திறக்கிறதுக்கு வரக்கூடாது, இப்போ தீட்டு பட்டுரும், பொம்பளை வரக்கூடாது. இந்த சனாதனம் ஓகேயா? எது ஓகேயா? எது நான் ராமர் கோயில் திறக்கிறதுக்கு ஏன் நிர்மலா சீதாராமனை கூப்பிடல? நான் நிர்மலா சீதாராமனை கூப்பிடல? கேவலமா பெண்கள்? அவ்வளவு கேவலமா உங்களுக்கு? ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு திரௌபதி முர்முவாவது பட்டியலத்தை சேர்ந்தவங்க நீங்க உங்க இது பிரகாரம் இழிப்பேரவைகள், பாப்பார ஜாதியை சேர்ந்த நிர்மலா சீதாராமனையும் கூப்பிடல. பெண்கள்லாம் இழிப்பெருவுகள் சொன்னது யார்? நீங்களா வேற யாரு? யார் நீங்க தானே. ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு கூப்பிடல, நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறதுக்கு கூப்பிடல. என்ன அர்த்தம்? இல்ல நீங்க பேசுறீங்களா பொம்பளைகள்? பெண்கள் இருக்கிறீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மோடி கூட்டம் ஏன் திரௌபதி பட்டியலத்தை அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏக்குனா இன்னொன்னு ஏதோ சொல்லுவாங்க, அது தெலுங்குல அதே மாதிரி இருக்குது சார். நான் பெரியார் இது கேட்டா நீங்க மோடி போறீங்க, சனாதனவாதி போறீங்க. அது அப்ப அந்த சனாதனத்துக்கு என்ன பதிலோ அதே தான். இல்ல, இந்த பெரியார்வாதிக பௌத்தரிவாதிங்க ஏன் பெண்கள் விஷயத்தில் வீக்காக இருக்கிறார்கள்? வீக்காக இல்லையே, வீக்காக இல்லையே. நீங்க வீக்கா இருக்கிறதுனால தான் அந்த பெண்களை உள்ள சேர்த்தல. பெரியார் 70 வயசுல 30 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சார். ஆமா, எதுக்கு சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? கல்யாணம் பண்ணிக்கிட்டார், வச்சுக்கல, கல்யாணம் பண்ணிக்கிட்டார், மனைவியா ஏத்துக்கிட்டார். யாரு? 70 வயசு ஒரு 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி. உனக்கு பணம், பதவி, சொத்து, சுகம் இருந்தா அவளை சின்ன பொண்ணு கேட்குது உங்களுக்கு? கேட்டது அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு வந்துருச்சு. அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு வந்துருச்சு. நீங்க மகாத்மா காந்தி 2 பொண்ணுங்க தோல்ல கை போட்டுக்கிட்டு சுத்தினார், தெருவா சுத்தினார். ஞாபகம் இருக்கா சார்? வயசாச்சு சார். 2 பருவ பெண்களை தோல்ல கை போட்டுக்கிட்டு தெருவா சுத்தினார். நவகாளி யாத்திரையில கல்கத்தால சொன்னார், அந்த பொண்ணுங்களோட நீ தொலைச்சு போடுவேன் தெரியுமில்ல? சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க பேசுறீங்களா? மகாத்மா அவர் மகாத்மா செஞ்ச கல்யாணம் பண்ணிக்கல, யாரோ 2 பொண்ணுங்க தோல்ல கை போட்டு சுத்தினார். இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, யோகியன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாரு? பெரியார். அந்த பொண்ணு எனக்கு பாதுகாப்புக்கு வேணும்னு சொன்னாரு, கல்யாணம் யாரோ யாரு அந்த பொண்ணு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க, அதனால இவர் கல்யாணம் வாழ்வு கொடுத்தாரு. ஆமா, அவ்வளவு பெரிய. ஆமா, உங்களுக்கு பேசிக் அறிவு கூட இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படி வாழ்வு கொடுத்தாரு. அறிவு இல்லைன்னா 70 வயசுக்கு அறிவு கட்ட தரமா கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல 70 வயசுல மணி அம்மைக்கு 30 வயசு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தாரு. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, வாழ்வு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிறதுக்காக வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். காந்தி மாதிரி தோல்ல கை போட்டுக்கிட்டு பசஞ்சுக்கிட்டு போயிடல, புரியுதா? இவர் எதுவுமே செய்யல, அது வேற. நீங்க போனார் தெருவுல, பப்ளிக் மத்தியில போனார். இவர் எதுவுமே செய்யல, தெருவுல போனார். காந்தி தெருவுல ஊர்வலத்துல போனார், 2 பெண்கள் தோல்ல கை. உண்மையிலே திராவிட என்று சொல்லுகிற அண்ணா தவிர மீதி எந்த தலைவரும் பெண்கள் விஷயத்தில் சோற போனவங்க சார். இருந்துட்டு போகட்டுமே, அவங்களால முடியுது போன. கருணாநிதிக்கு அவங்களால முடியுது போன. இல்ல கருணாநிதிக்கு சம்சாரம், மனைவி, துணைவி, இது தேவையா? எல்லாரும் சம்சாரம், மனைவி, துணைவி, யாரும் வப்பாட்டி இல்லையே, யாரும் வப்பாட்டி. அப்படியா? அப்படியா சார்? எம்ஜிஆர் ஆவது, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு என்ன தொடர்பு சொல்லுங்க சார்?
ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு என்ன செல்வி சார், அதே அதே செல்வி. அதே சமாதியில கொண்டு போய் வச்சிருக்கீங்க. விஎன் ஜானகி எங்க வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல, அது விஎன் ஜானகி செல்வி எங்க சார். வச்சிருக்கீங்க? கண்ண பொண்டாட்டி விஎன் ஜானகி சமாதி இல்ல. இன்னும் எம்ஜிஆர் சமாதியில விஎன் ஜானகி கல்யாணமே பண்ணிக்கல சார். விஎன் ஜானகி சமாதி விஎன் ஜானகி இல்ல. ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கறது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நான் கேட்கறது ஏன் இப்படி பெரியாரிஸ்டுங்க பெண்களை பத்தி கொச்சையப்படுத்து காம கொடூரனா இருக்கிறாங்க? அதான் இதை இப்ப ஜெயலலிதாவும் எம்ஜிஆருக்கு என்ன உறவோ சார். நீங்க பெரியாரிஸ்ட் தானே? ஆமா. நீங்க எப்படி ஒரே ஒரு சம்சாரத்தோடு வாழறீங்க? சரி, அதுக்காக எனக்கு ஒரே எப்படி பெரியாருக்கும் ஒரே சம்சாரம் தான். முதல் சம்சாரம் இறந்து போயிட்டாங்க, ரெண்டாவது சம்சாரம் கட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான் சார். நான் கேட்கறதுக்கு என்ன தப்பு? ரெண்டு மூணு பொண்டாட்டி வச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு அந்த விஷயத்துல அதிகமா உங்களுக்கு புரியல. இது அந்த விஷயத்துல அதிகமா இருக்கா? உங்களுக்கு இல்லன்னு சொல்றீங்களா? அப்ப யாரு? அப்ப நான் எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு தேவையில்லை சார். எனக்கு தெரியாது சார். முடியல சார். அந்த ருசி எனக்கு தெரியாது சார். அந்த கர்மாவே எனக்கு தெரியாது சார். உங்களால முடியல, அதனால பேசாம இருக்கீங்க. உங்களால முடியுது. பெரியாரிஸ்ட்லாம் அதுல கிங்கா? அவ்வளவுதான். உங்களால முடியலன்னு எங்களை பார்த்து பொறாமப்படுறதுல அர்த்தம் இல்லை. என்ன சார் இப்படி இது? வேற என்ன? அப்பனா இந்த கேள்விக்கு இதுதான் பதில். உங்களால முடியல, எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க. இல்ல, கருணாநிதி அதுல கிங்கா? ஆமா, அவரால் முடியுது போறாரு, உங்களால முடியல போகும். சார் அவ்வளவுதான் சார். அந்த ரெண்டு பேர்கிட்ட போறப்ப அந்த மனசாட்சி ஆபாசமா பேச முடியாது. இல்ல மனசாட்சி இருக்காது. மனசாட்சிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. மனசாட்சி இருக்காது. என்னடாது ஒரு பொண்ணுக்கு இத மாதிரி நம்ம துரோகம் பண்ற இன்னொரு பொண்ணுக்கு இது பண்ணலாம்னு அந்த பகுத்தறிவே இருக்காது. இல்லையே, தேவையில்லையே. அவங்க எல்லாம் தசரதனுக்கு 50,000 பொண்டாட்டி எப்படி வந்தா? தசரதனுக்கு 50,000 பொண்டாட்டி எப்படி வந்தா? எது? திரௌபதி 5 புருஷனை கட்டிக்கிட்டாள். அவளுக்கு மனசாட்சியே இல்லையா? அப்போ சார் அது நான் கேட்கறது இங்க வாங்க சார். அகலிகை கௌதம முனிவருடைய மனைவி அகலிகை இந்திர மேல ஆசைப்பட்டு படுத்தாள், பரவாயில்லையா? இல்ல 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 கேக்குறேன். இந்திரனுக்கு உடம்பெல்லாம் என்ன ஆச்சு? சாபம் கொடுத்தாரு, என்ன ஆச்சு? என்ன ஆனா இந்த பெரியார் சுபவீர பாண்டியன் சுந்தரவல்லி எல்லாம் என்னென்ன வேலை செய்யற பாந்துட்டு இருக்கீங்களா? அவங்க காட்டின வழியில் தான் வந்தோம். யாரு? கமலஹாசன் கிட்ட கேட்டாங்க, நீங்க ஏங்க 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஐயரா இருக்கீங்களா, நீங்கள் ஏன் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. கமல் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீங்கள் ராமர் வழியில் வந்தவராச்சும் எப்படி இருக்கலான்னு. நான் ராமர் வழியில் வரல, அவங்க அப்பா தசரதன் வழியில் வந்தேன். அந்த வகையை பார்த்தாக்க இன்னும் 50,000 பொண்டாட்டில் 49,900 கட்டிக்க வேண்டியது. அவர் பெரியார் வழி பின்பற்றுவார். எப்படி இருக்கும்? தசரதனுக்கு கணக்கு தான் எங்களுக்கு. உண்மையில கணக்கு தான், அகலிகை கணக்கு தான் சார். உண்மையில நீங்க இவ தாரா 3 தெய்வங்களும் என்ன பண்ணாங்க? தாராங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னாங்க? நீ நிர்வாணமாக சாப்பாடு போடணுன்னு கேட்டாங்களா இல்லையா? சனாதனத்தில் இருக்கா இல்லையா? ஆனால் தொடரல இல்லையா? என்ன கேட்டாங்க? நிர்வாணமாக சோறு போடணும்னு கேட்டாங்களே. இந்த கதையை சொல்லிவிட்டு மற்றவனுக்கு யோகியமா இருக்குன்னு சொல்றீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஆபாசமா இல்லை? இந்த கதையெல்லாம் பசங்கிட்ட சொல்லுவீங்களா? இந்த கதை இன்னைக்கு இருக்கிற பசங்கிட்ட சொல்ல முடியுமா? அவன் என்ன பண்ணாவோ 3 பேர் நம்மளை உடம்ப பார்க்கறதுக்கு வர்றாங்கன்னு அவங்க 3 பேர்த்தையும் குழந்தையா மாற்றி சோறு போட்டா கதை இருக்குது இல்லை? தாரா சசாங்கம்னு படிச்சு பாருங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பார்த்து பெரியாரிஸ்டா பேசுறீங்க. விடுங்க, வேற ஏதாவது பேசுறேன். இல்ல இல்ல, இது முக்கியமான விஷயம். அதான் முக்கியமான விஷயம். நான் தான் சொல்லிட்டேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் இல்ல இல்ல, இது முக்கியமான விஷயம். பதில் சொல்லுங்க. அதுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பெண்களுக்கு அலையறீங்க? கௌதம் அப்படி இருந்தா, திரௌபதியா அப்படி இருந்தா, தசரதன் அப்படி இருந்தா, எதுக்கு இப்படி அலையறீங்க? காந்தியா அப்படி இருந்தார். அவ்வளவுதான் கேள்வி. சார் உண்மை நீங்க பெரியாரிஸ்டன் ஒன்னோடு நம்ம தமிழர் பண்பாடு என்ன சார்? அவங்க எல்லாம் அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி. அதேதான், அவங்க எல்லாம் அப்படி இருந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன். அவ்வளவுதான். அது நியாயம்னா இது நியாயம். ஓ, நீங்க அத பின் பண்றீங்க. அப்பனா நீங்க பெரியார்வாதி கிடையாது. அப்ப காந்தி பண்ணது அயோக்கியத்தனம்ன்றீங்க நீங்க. ஓகேயா? காந்தியும் தசரதன் பண்ணது அயோக்கியத்தனம்ங்கறீங்க. ஓகேயா? அப்படி கிடையாது. அப்புறம் நாங்க அது சொல்ல. அது யோக்கியம்னா இது யோக்கியம். அவ்வளவுதான். இதுல யோக்கியம்ங்கிற கேள்வியே இல்லை. பெரியார் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். காந்தி தோல்ல கை போட்டுட்டு 2 பொண்ணுங்களோட சுத்தினார். எதுக்கு நவகாளி யாத்திரையில் இந்த மாதிரி தெருவில் 2 பொண்ணுங்களோட வரக்கூடாதுன்னாங்க. நவகாளி யாத்திரையை கேன்சல் பண்ணிட்டு திரும்பி போனார். எதுக்கு? காந்திக்கு எதிர்ப்பு காட்டின எதிர்ப்பது இல்ல. இந்த பிரம்மச்சரிய விரதம் சொல்லிட்டு கன்னி பெண்ணோட நிர்வாணமா படுத்து தூங்கினார் காந்தி. ஃப்ரீடம் அட் மிட் நைட் புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு புக் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதில் எடுத்து படிச்சு பாருங்க. காந்தியுடைய பிரம்மச்சரிய விரதத்தை பற்றி ஒரு சாப்டரை எழுதியிருப்பார்.
அப்போனா பெரியார்வாதிகள் எல்லாம் பெரியார்வாதிகள் இல்லை, காந்தியவாதிகள் எப்படி போனாங்களோ அதே வழியில இந்த பக்கம் இருக்கும் போனாங்க. பெரியார்வாதிகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பிரம்மச்சரிய விரதம் சொல்லிவிட்டு கன்னி பெண்களை படுத்துட்டு எந்திரிச்சிட்டு போல. இல்ல இல்ல பெரியார் ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்துட்டார், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இல்ல இல்ல இப்போ வந்து சுபவீர பாண்டிய சொல்றாரு கல்யாணம் மீறிய உறவா கள்ளக்காதலுக்கு எல்லாம் ஒரு பதம் கண்டுபிடிச்சிருக்காரு பாத்துங்க. எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அப்போ திரௌபதி சொன்னால இந்த 5 மாத்திரம் இல்லாம கர்ணனி ஆசைப்பட்டனால அது என்ன உறவு? இல்ல இவங்கலாம் ஆட்சிக்கு வரலாமா? சொன்னால அது என்ன உறவு? இவங்கலாம் ஆட்சிக்கு வரலாமா? 5 பஞ்சபாண்டவர்கள் இல்லாம 6வதா நான் கர்ணனி இது காதலிச்சேன்னா அது என்ன உறவு? அண்ணா எப்படி இருந்தா சார்? சரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு அப்புறம் ராதா யாருங்க? இல்ல நான் ராதா யாருங்க? ராதா கிருஷ்ணன் சொல்றீங்க, அந்த ராதா யாரு? இல்ல அந்த ராதா யாரு? அந்த ராதா யாரு? கிருஷ்ணனுடைய பொண்டாட்டி கேப்புன்னு சொல்றீங்களா? அந்த ராதா யாரு? இல்ல உங்களுக்கு யாரு அந்த ராதா யாரு? இந்த ராதா கிருஷ்ணன் பேர் வச்சுட்டு சுத்துறீங்களா? அந்த ராதா யாரு? பொண்டாட்டியா? கிருஷ்ணனுக்கு பொண்டாட்டியா? கிருஷ்ணனுக்கு பொண்டாட்டியாவோ? இல்ல இல்ல இந்த கேக்குறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் இல்ல இல்ல பெரியார்வாதிங்க பெண்கள் எப்படி பாக்குறீங்க? பெண்களை கண்ணியமா பாக்குறேன், கண்ணியமா பாக்குறேன். எல்லா பெண்களும் கண்ணியமா, எல்லா பெண்களையும் கண்ணியமா தான் பாக்குறேன், மனைவியை தவிர. மனைவியை தவிர? மனைவி வந்து எனக்கு மனைவி, மற்றவங்க எல்லாமே எனக்கு சகோதரிகள், தாய்மார்கள் தான். அப்படியா? ஆமா. அப்படியா? ஆமா. எங்க இது உங்க இது எங்களுக்கு தெரியாது. தசரது 50,000 பொண்டாட்டினாங்க, எங்களுக்கு தெரியாது, அது எப்படின்னு தெரியாது. தசரதுக்கு 50,000 பொண்டாட்டி. அப்பனா பெரியாரு 5 புருஷன், ஒரு புருஷன். அப்பனா பெரியாரு தான் வளர்த்த பெண்ணையே அவரு சகோதரியா பார்க்கல, தான் வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்பனா சின்ன வயசுல இருந்தா அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என்ன தப்பு இதுல? உண்மையில உண்மையில இப்ப அது மாதிரி பண்ணியிருந்தா அவர் போக்சோல தூக்கி போட்டுருக்கணும் பெரியார. அப்ப தசரதன் எதுல போடுவீங்க? நான் கேட்கறது எதுல போடுவீங்க? இல்ல நான் கேட்கறது எதுல போடுவீங்க? இல்ல சின்ன வயசுல வளர்ந்து இது பண்றப்ப காம கொடூரனா பாத்துருக்காரு, அந்த பெண்ணை பண்ணிக்கிட்டாருங்க. காம கொடூரனா பாத்துருக்காரு. காம கொடூரம் தான், காம கொடூரம் தான். என்ன பண்ண போறீங்க? காம கொடூரன்றதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. இது அப்ப காந்தி பண்ணது என்ன? உங்களுக்கு செக்ஸாலிஸ்ட் காந்தி பண்ணது என்ன? இல்ல செக்ஸாலிஸ்ட் கல்யாணமா 2 சின்ன கன்னி பெண்களை வந்து தோள்ல கை போட்டுட்டு சுத்துறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, நான் எந்த போக்சோல போடுங்க அவரை? சரி சார், அதே போக்சோல போடு. இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க, மனைவிக்கு என்ற அந்தஸ்தை கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. அது உங்களுக்கு புரியாது, கல்யாணம் பண்ணிக்காத ஆள் உங்களுக்கு புரியாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மனைவினாக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பேர் மனைவி. பெரியார் கல்யாணம் பண்ணிட்டு மனைவி ஆக்கிக்கிட்டார். அவர் சின்ன வயசுல இருந்து அவர் தப்பான பார்வையில பார்த்திருக்காரு. இருக்கட்டுமே, ஆனா அந்த பார்வை வந்து இது சரி, அந்த தப்பான பார்வைக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல, கை விட்டுட்டு போகலையே. அதான் அண்ணா தோல்ல கை போட்டுட்டு அப்புறம் அந்த பொண்ணுங்களை அனுப்பிச்சு போடலையே, தோல்ல கை போட்டு அந்த பொண்ணுங்களை அனுப்பிச்சு போடலையே. சரி சார், 5 புருஷனை வச்சுக்கிட்டு இருந்துட்டு 6வதா கர்ணனி நினைக்கலையே. ராதாங்கிற ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு சுத்தலையே கிருஷ்ணன், அந்த மாதிரி கிருஷ்ணனா இல்லையே. இந்த பெரியார்வாதி எப்பயும் யார்? அந்த ராதா யார்? நான் அந்த ராதா யார்? 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 கிருஷ்ணனு கூட சுத்தின அந்த ராதா யார்? அத சொல்லுங்க. இல்ல அதுக்கு முதல்ல ராதா யார்? கிருஷ்ணனு கூட சுத்தின ராதா யார்? கிருஷ்ணன் கூட சுத்தின ராதா யார்? கிருஷ்ணன் கூட சுத்தின ராதா யார்? அத சொல்லுங்க. கிருஷ்ணன் கூட சுத்தின ராதா யார்? கிருஷ்ணன் கூட சுத்தின ராதா யார்? ராதா கிருஷ்ணன் பேர் வச்சு கும்பிடுறீங்க, அந்த கிருஷ்ணனுடைய கூட இருந்த ராதா யார்? இந்த ரியல் லைஃப் ராதா யார்? அப்ப கிருஷ்ணன் போய், அப்ப கிருஷ்ணன் போய், ரியல் லைஃப்ல கிருஷ்ணன் இல்ல, அப்ப கிருஷ்ணங்கிறது கற்பனை, பொய். அப்ப சனாதனத்தை சொன்ன கடவுள் பொய், அதானே பேர் சொல்ல வர்றீங்க. ரியல் லைஃப்ல பெரியார் இருந்தார், அப்ப கிருஷ்ணன் இல்ல, கிருஷ்ணங்கிறது பொம்மை, பொய். பொய் பேசிருக்கீங்க. கிருஷ்ணங்கிற ஒரு கடவுளே இல்ல, பொய் பேசிருக்கீங்க. அப்ப நீங்க உங்க வார்த்தை தான், நீங்க சொன்னதுதான் சரி. ரியல்ல வந்து பெரியார் இருந்தார், இது வந்து ரியல் கிடையாது அப்படின்னு இருக்கு. அப்பனா கிருஷ்ணன் பொய், தசரதன் பொய், ராமன் பொய், சீதா பொய், நான் இப்ப அகலிக பொய். நான் வந்து இது இல்லை. ஏன் பெரியார்வாதிகளுக்கு அந்த மூடிலே இருக்கிறீங்க? அந்த மூடு தான், அந்த இந்த மூடு இருக்கிறதுனால தான் 1/2 மணி நேரமா அதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க பெரியார்வாதி? அப்போ நீங்க என்ன வாதி? நீங்க பெரியாருக்கு எதிர் தானே? உங்களுக்கே அதே மூட்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேற கேள்வி. 1/2 மணி நேரமா
பொம்பளை 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 பொம்பளைன்னுகிட்டே இருக்கீங்க. யாருக்கு அந்த இந்த வெறி யாருக்கு? நான் கேட்கிறேன் அதே மூடு இல்ல நான் அதே பெரியார் கிட்ட பெரியார் பக்கம் கிட்ட என்ன கேட்குறீங்க? உங்களுக்கே அந்த மூடு இருக்குது. அந்த மூடு இருக்கிறதுனால நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மூட்ல தான் காலையில இருந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த மூடு இருக்கிறதுனால அதை கேள்வி. நான் அந்த மூட்லயே இல்லை, நான் வந்து அரசியல் பத்தி பேச போறீங்கன்னு நினைச்சேன். அந்த மூட்ல வந்தது பொம்பளை விஷயத்திலேயே அந்த வெறி பிடிச்ச மூட்ல வந்திருக்கீங்க. காரணம் காலமெல்லாம் கன்னியாவே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆள் இல்லாமல் கிடைக்காம உட்காந்துருக்கு. அந்த மூட்லேயே இருக்கிறீங்க. அதான் பார்க்குறவங்களாம் பார்த்தா நீ செக்ஸ்வாதி அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கேட்டு ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை பாருங்க. நான் கூட ஒரு செக்ஸாலஜிஸ்ட் தான். இது சம்மந்தமாக வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வைத்தியம் பண்ணுறேன். அதுக்கு சொல்லுங்க சார், அந்த மூடு எப்படி வருது? கேமரா முன்னாடி நான் சொல்ல முடியாது. அது வைத்தியம் பண்ணுற வேற. அது வந்து அப்படி அழி விடுங்க சார். ஆமாம், அது இது உங்களுக்கு 2-3 விஷயம் ப்ராப்ளம் இருக்குது. அது 2-3 விஷயத்தையும் சேர்த்து இது பண்ணணும். அது கேமரா முன்னாடி சொல்ல முடியாது சார். உண்மையிலே பெரியார்வாதி உங்ககிட்ட வரணும் சார். எப்பா பெரியார்வாதி என்கிட்ட ஏன் வரணும்? பெரியார் நானே பெரியாரிஸ்ட் தானே, அப்புறம் என்னத்துக்கு? இல்ல நீங்க செக்ஸாலிஸ்ட் இல்ல. ஆமா. எப்பா நீங்க பெண்களை பெண்களாக சகோதரியா பாருங்க, பெரியார் மாதிரி பார்க்காதீங்க அப்படின்ட்டு சொல்லணும் சார். பெரியார் மாதிரி காந்தி மாதிரி பார்க்கணும். அப்போ வந்து தோல்ல கை போட்டுட்டு போகணும். சகோதரிகள் தோல்ல கை போட்டுட்டு போகணும். காந்தி நான் கேட்ட மூடுன்னா அது படிக்கிறது பெரியார் காந்தி மாதிரி தோல்ல கை போட்டுட்டு நான் நீங்க தப்பா எடுத்துக்கிறேன். தப்பு இல்ல, அது வந்து சகோதரிகள் உங்க இது பிரகாரம் தோல்ல கை போட்டுக்கிட்டு போயிட்டு கன்னி பெண்கள் தோல்ல கை போட்டுட்டு போனாக்கா காந்தியவாதிகள். கரெக்டா? இல்ல நான் அதுதான் அந்த காந்தியவாதி. மூடுன்னா காந்தியவாதினாக்கா யாரோ 2 பொண்ணுங்க தோல்ல கை போட்டுக்கிட்டு ஊர்வலம் போலாம். அது காந்தியவாதி. இல்ல நான் பெரியார்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா வந்து தப்பு. அந்த மூடு வந்துருச்சு. அதானே உங்க இது? இல்ல நான் மூடுன்னா எனக்கு படிக்கிறதுக்கு மூடு வந்திருக்கு, வேலை செய்யறதுக்கு மூடு வந்திருக்கு. கரெக்டா இப்போ என்ன மூட்ல இருக்கீங்க? இல்ல இப்போ என்ன மூட்ல இருக்கீங்க? உங்ககிட்ட நல்ல பதில் வாங்கணும். அந்த மூட்ல வந்திருக்கு. நீங்க வந்து ஒரு மூடுன்னு சொன்ன உடனே நீங்க அங்கேயே பெரியாருக்கு அந்த மாதிரி போயிடுறீங்களா? ஒரே ஒரு பெரியாரை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. 1000 சனாதனவாதிகளை பத்தி பேசிட்டேன். இல்ல உங்களுக்கும் அதே மூட்ல தான் இருப்பீங்களா? ஆமா. தப்பு சார். இது இந்த வயசுல அதை சொல்லக்கூடாதுங்க. இது நீங்க அதை சொல்ல உங்களுக்கு செக்ஸாலிஸ்ட் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு சார். சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த யோகியதையே கிடையாது. இல்ல உங்களுக்கு அந்த யோகியதை கிடையாது. காலையில வந்ததுல இருந்து செக்ஸ்ன்னு அதை பத்தியே பேசிக்கிட்டு வக்கரம் பிடிச்சி அலையிறீங்க. எங்கேயா போங்க, உங்க வக்கரத்தை தீர்த்துங்க. இப்படி அலையாதீங்க. இப்படி அலையிறதுல வந்து கெடுதல் தான். பெண்களுக்கு இங்க இருக்கிற பெண்களுக்கு கெடுதல் வந்துடும். அப்படியா? அந்த ஆத்திரத்தை அந்த இதை தீர்த்துங்க. அந்த வெறியில அலையிறீங்க. வர்றாமலையெல்லாம் பார்த்து உனக்கு மூடு வந்துருச்சா உனக்கு மூடு வந்துருச்சான்னு கேட்டுக்கிறீங்க. அலையிறீங்க. அந்த மூடு காலையில இருந்து எவ்வளோ நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு இதை வந்து பிடிச்சிக்கிட்டு இன்னும் இந்த நிமிஷம் வரணும். என்ன பெரியாரை பற்றி பேச உங்களுக்கு பெரியார் அசிங்கப்படுத்தணும்னு நீங்கள் படுத்துங்க. பெரியார் வந்து அவர் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து உங்களுக்கு அசிங்கமாக படுத்து. அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வந்து தப்புங்கிற ஒரு ஆள் என்ன? இல்ல அதே அண்ணா எப்படி இருந்தாரு? அவருடைய பெரியார் வந்து கல்யாணம் திரு கருணாநிதி எப்படி இருந்தாரு? 3 பொண்டாட்டியோடு இருந்தாரு. தசரதா 50,000 பொண்டாட்டில இருக்குமா? இவரு 3 பொண்டாட்டில இருக்கு. ஆனா எம்ஜிஆர் பாருங்க, அதே திராவிட பொண்ணுங்க தோல்ல கை போட்டுட்டு ஊரெல்லாம் போகும்போது இதுல என்ன தப்பு இருக்குது? அதே அன்பழகன் பாரு சொன்னாங்க. ஒரு போற போக்குல சார், அது உண்மையான்னு தெரியல, தன் கூட பொண்ணோடு படிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க, அவ்வளவுதாங்க. எதுக்கு அந்த இது சின்ன பொண்ணு எதுக்கு? ஒருத்தர் பெரியார் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணுமா? கல்யாணம் பண்ணிக்காம கடுத்து விட்டு போயிடாதான் தப்பு. காந்தி வந்து கல்யாணம் பண்ணிக்கலீங்க. அப்ப தொண்டுங்க தோல்ல கை போட்டுக்கிட்டு நான் மூடுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா நீங்க ஒரு செக்ஸாலஜிஸ்ட், நீங்க அதுலயே இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு மூடு வந்தாதான் படிக்க முடியும், நல்லா வேலை செய்ய முடியும். இதுக்கு என்ன சம்பந்தப்படுத்தி நீங்க வந்துன்னா வேற எதுக்கோ போயிட்டீங்க. இந்த பெரியார் வாதிகளா இப்படியே தான் அதுலயே இருப்பீங்களா சுத்தி சுத்தி? ஏதாவது அறிவுபூர்வமா பேசலாம். திருப்பி உங்களுக்கு மூடு வந்துருச்சு, உங்களுக்கு ஆள் கிடைக்கல, எங்கேயோ போங்க. எனக்கு மூடுன்னா உங்களுக்கு மூடு வந்துருச்சு. 4 பேருக்கு நல்லது செய்யணும். நீங்க பாவம் உங்களை பார்த்தா 4 பேருக்கு நல்லது செய்யணும். என்கிட்ட அட்ரஸ் எல்லாம் இல்ல, பெண்கள் அட்ரஸ் இல்ல, எனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க போய் ட்ரை பண்ணுங்க, போயிட்டு வாங்க. அலையிறீங்க. இப்போ நீங்க அலைய ஆரம்பிச்சிட்டீங்க. அதனாலதான் 1/2 மணி நேரமா செக்ஸ்ன்னு அலையிறீங்க. போய் அங்க அப்படியே போய் பாருங்களேன், ட்ரை பண்ணுங்களேன். நீங்க ஏன் சார் கடவுள்கள் இல்ல ஒரு தலைவர்கள் இல்ல நீங்க நல்ல மெத்த படிச்சவர்,
பெரியார் வழி பின்பற்றாதவர் அந்த விஷயத்துல இல்ல பெரியார் வழி உங்களுக்கு ஒரே ஒரு வைஃப் தான் மனைவி. வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரே மனைவி, பெரியார் மாதிரி எனக்கு ஒரே மனைவி, அவ்வளவுதான். ஒரே மனைவி. ஆமா. ஆனா அவரை மாதிரி நீங்க செய்யல. இப்ப உங்களுக்கு வயசு என்னாச்சு? இது என்ன கேள்வி? இந்த கேள்விக்கு என்ன பதில் கேட்க? என்ன கேட்டீங்க? இப்ப நீங்க அவர் 70 வயசுல 30 வயசு பொண்ணு கேட்டாரு. எனக்கு 80 வயசு. நீங்க என் மனைவி என்னோட சின்னவ. உண்மையில ஒரு சனாதவாதி, உண்மையிலே ஒரு சனாதனவாதி இந்துத்துவாதின்னு கேவலப்படுத்தாதீங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்பவர். அது மாதிரி என்ன வேணாலும் இல்ல நீங்க உண்மையில பாராட்டுறேன் சார். சனாதனவாதி இந்துவாதம்னு சொல்லி என்ன கேவலப்படுத்தாதீங்க. இல்ல தயவு செய்து என்ன கேவலப்படுத்தாதீங்க. கடுமையா எதிர்க்கிறேன். என்ன இந்துத்துவான்னு சொல்லி கேவலப்படுத்தாதீங்க. நான் இந்துத்துவா கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழறீங்களா? நேர்மையானவன், நான் யோக்கியமானவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன். என்ன இந்துத்துவான்னு சொல்லி கேவலப்படுத்தாது. அப்பனா பெரியார் சனாதனவாதின்னு சொல்லி என்ன கேவலப்படுத்தாது. அப்பனா நீங்க பின்பற்ற பெரியாருக்கு இல்ல. பெரியார் சம்பந்தப்பட்டதனால தான் நான் யோக்கியமானவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன் சொல்றேன். அப்படியா? சனாதனவாதின்னு நான் சொல்லல. சனாதனவாதி ராதா என்ற ஒரு இன்னொருத்தருடைய பொண்டாட்டியை கூட்டிட்டு போன கிருஷ்ணன் இல்லை. நான் 2 கன்னி பெண்கள் தோல்ல போட்டுட்டு போன காந்தி அல்ல. நான் ஒரு கருணாநிதி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 3 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்பனா அந்த மனசாட்சி அவங்களுக்கு கிடையாதா? அது அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? கிடைக்காம கையில உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் கிடைக்காம கையால நான் என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். வேற என்ன அர்த்தம்? வேற என்ன? நீங்க சொல்றது மீனிங் வேற இருக்கு. அந்த மீனிங் தான் போகணும் சார். இது தப்பு சார். நான் உத்தம புத்தரனா வாழுகிறேன், கற்பு கரசனா வாழுகிறேன். இல்ல பெரியார் மாதிரி வாழல, கிடைக்கல. கருணாநிதி மாதிரி வாழல, கிடைக்கல. நீங்க எப்படி கற்பு கரசனா வாழறீங்க? நான் கற்பு கரசன் சொல்லல. ஆமா, ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழறீங்க. நான் அந்த விஷயத்தை கிடைச்சா யோக்கியம் தான். நீங்களும் கிடைச்சா போயிட்டு இருப்பீங்க. ஆமா, கிடைச்சா போயிருப்பேன் சார். உண்மையில போயிருக்கீங்க? ஆமா, கிடைச்சா போயிருப்பேன். கிடைக்கல போகல. உங்களுக்கு கிடைக்கலையா? உங்களாட்டம் தான் நான் நிறைய பேர் உங்களுக்கு உங்களாட்டம் தான் நான் கிடைக்கல போகல, அவ்வளவுதான். அப்படியா? அப்பனா பெரியாரிஸ்டுகளும் நிறைய கிடைக்கிறது அதனால போறாங்க. அவர் கிடைச்சது போறாரு. இல்ல நான் கேட்கறது பெரியாரிஸ்டுகளும் கிடைக்கிறது போறாங்க. பெரியார பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க சாமிகளை பத்தி பதில் சொல்லு. பெரியார் யோக்கியமான மனிதர், அவ்வளவுதான். அவ்வளவுதான். பெரியார் யோக்கியமான மனிதர். ஆனா உங்க மாதிரி உங்களை விட அவர் யோகியம் இல்லை. என்னை விட அவர் யோக்கியமான. நீங்க தான் யோகியமான. நீங்க தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழுகிறீர்கள். அவர் ஒரு தவிர வேற யாரையும் நான் தொட மாட்டேன் வாழறீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பணும். தேவையே இல்லை. பெரியார் வாதில உங்களை கையெடுத்து எனக்கு ஆபத்து. கற்பு கரசனா இருக்கிறீங்க. சனாதனவாதி என்ன கும்பிடுறாருனாவே நான் பெரிய அயோக்கியன்னு அர்த்தம். ஒரு சனாதனவாதி என்ன கும்பிடுறாருனாவே பெரிய அயோக்கியன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து பெரியார்வாதி பின்பற்றவர்கள் பெண்கள் விஷயத்தில் வீக்கானவர். ஆனால் அப்படிப்பட்ட இதுலயும் உங்களை போர் என்ன சொல்லுவாங்க, வராத மாமணி மாதிரி அந்த பகுத்தறிவுல வந்திருக்கீங்க. மிக்க நன்றி சார். அதே மாதிரி சனாதனத்தில் கூட உங்கள் மாதிரி சில பேர் யோக்கியமாக இருப்பாங்கங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.